இந்த வீடியோ பத்திரிக்கை எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்றுக்கு அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டிருப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டோட ஒயர்லெஸ் ஹெட்செட் ஒன்று, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மோடம் ஒன்று, 2 வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டோட ஒயர்லெஸ் ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்துருச்சு. அது ப்ராப்ளம் ஆச்சு. அது ஹெட்செட் மேலே ப்ராப்ளம் இல்லை, நம்ம சைடில் தான் அந்த ப்ராப்ளம். எனக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு. அது நான் ஆன் ஆகலன்னு சொல்லிட்டு ரீப்ளேமெண்ட் போட்டேன். இந்த ரீப்ளேமெண்ட் போட்டேன். அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்ல மேலே எனக்கு ஒர்க்கிங் ஆச்சு. சம்மந்தம் இல்லாமல் பேசணும்னு நினைக்கிறீங்களா? சம்மந்தம் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் அமேசானில் ரீப்ளேமெண்ட் ரிட்டர்ன் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பண்ணியிருந்தீங்க, ரொம்ப பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி ரீப்ளேமெண்ட் ரிட்டர்ன் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான இல்லை. அது சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா ரீப்ளேமெண்ட் போட்டேன். ரீப்ளேமெண்ட் போட்டு இப்போ கேன்சலும் பண்ணிட்டேன். இது ஏன் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம சார்ஜ் இல்லாமல் ரீப்ளேமெண்ட் போட்டோம், சார்ஜ் இருக்கு, அது பொருள் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அதையும் கேன்சல் பண்ணிட்டோம். இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ரீப்ளேமெண்ட் ரிட்டர்ன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. இது நிறைய பேத்துக்கு தெரியல அப்படின்ட்டு இப்போ நான் இந்த வீடியோவும் பண்ணியிருக்க மாட்டேன். பக்கத்தில் ஒரு பையன் சொன்னாப்புல, எனக்கு அதை எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா அதையும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குனாப்புல. சரி, இதை வீடியோவாக பண்ணிட்டா எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குமே அப்படிங்கிறதா இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதல்ல அமேசானில் பொருள் வாங்கும்போது நல்ல சேலரானு முதல்ல பார்க்கணும். அந்த பிராண்டட் ஒரு சேலரானு பார்க்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா போட்டு ஹெட்செட்டை கூட ஆர்டர் பண்ணியிருந்தேன். அஃபீஷியல் சேலர் தான், அவங்க தான் போட்டோட அஃபீஷியலில் தான் நம்ம வாங்கியிருந்தோம். வாங்கியிருந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் கம்மியாக தான் இதுக்கு நான் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கல. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பாட்டை நான் கேட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆனாதான், திருப்பி ஆன் ஆகல. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகல. ஆனால் சார்ஜ் இல்லைங்கிறத நானும் கவனிக்கல. என் மேலே தான் மிஸ்டேக். திருப்பி நான் என்ன செஞ்சேன், சரி ரீப்ளேமெண்ட் உடனே ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன். அவங்களும் ரீப்ளேமெண்ட் போட்டாங்க. ரீப்ளேமெண்ட் எப்போ எனக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி உங்களுக்கு 15லேருந்து 16ஆம் தேதி வரலுக்குள்ள உங்களுக்கு பொருள் வந்து சேர்ந்துடும். இல்லாட்டி அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதேமா 11ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதிக்குள்ள வந்துருன்னு சொல்லியிருந்தாங்க. அதிகபட்சம் உங்களுக்கு 11 தேதிக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு நானும் கஸ்டமர் கேர் கூட கால் பண்ணேன். அதான் அமேசானோட கஸ்டமர் கேருக்கு. அவங்களே சொல்லியிருந்தாங்க, சார் ஸ்டாக்ல இல்லை சார், அதனால ஸ்டாக்ல வந்தோடனே நீங்க பிரைம் கஸ்டமரா இருக்கீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல உடனே எவ்வளவு குயிக்கா கொடுக்க முடியுமோ அவ்வளவு குயிக்கா ரீப்ளேமெண்ட் மாற்றி கொடுத்துருவாங்க. இந்த ரீப்ளேமெண்ட் எப்போ மாற்றுவாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு புது ஒயர்லெஸ் ஹெட்செட் கொண்டு வரும்போது அதே டெலிவரி பாய் இந்த இதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவார். அதாவது ஒன்று டெலிவரி பண்ணிட்டு இதை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவார். அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேமெண்டாக இருக்கட்டும், ரிட்டர்னாக இருக்கட்டும், நம்ம ரிட்டர்ன் ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னே ஒரு நாள் நம்ம எந்த தேதிக்கு வரணும், எப்போ நம்ம பிக்கப் பண்ணிக்கணும் கேட்பாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. எப்போ டெலிவரி பண்ணுறாங்களோ அப்போயே பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்தது, மறுநாள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அடுத்து ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க தனியாக. ஆனால் இப்போலாம் நிறைய பேர் இதில் ஃபேக்காக பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சிட்டாங்க, எப்போ பொருளை கொடுக்குறாங்களோ அப்போவே ரிட்டர்ன் பிக்கப்பும் எடுத்துடுறாங்க. அடுத்து இந்த ரிட்டர்ன் ரிக்வஸ்ட் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். முதல்ல இந்த ரீப்ளேமெண்ட்டை பார்த்துட்டு வந்துருங்க. அமேசானில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருந்த போட்டு ஹெட்செட்டு தான் ஒயர்லெஸ் ஹெட்செட்டு, போட்டு ராக்கஸ் 255 ப்ரோ ப்ளஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா நான் ரீப்ளேமெண்ட் ஆர்டர் கொடுத்து கேன்சல் பண்ணிட்டேன். அதனால் ஷோ பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் கேன்சல் பண்ணிட்டேன். இது கேன்சல் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்து வீடியோவை பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தாப்புல. நம்ம அமேசான் ஆப்லேயே ஓப்பன் பண்ணிடுவோமே. இதான் நான் ரீப்ளேமெண்ட் கொடுத்துருந்தேன். ரீப்ளேமெண்ட் கொடுத்துருந்து நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு 11ஆம் தேதி ஆகும்போது நம்ம சைடு தான் இஷ்யூ இருக்குது. நம்ம வந்து சார்ஜ் போடாமல் இது பண்ணிட்டேன், அதனால் நம்ம சைடு இஷ்யூ இருக்கிறதுனால அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். நம்மள்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டேன். அதை கேன்சல் பண்ணது தான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு திருப்பி இங்கே காமிக்காது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீப்ளேமெண்ட் ஆர்டர்னு தான் வந்திருக்கும். இதுக்கு மேலே அந்த மோடத்துக்கு மேலே ஒரு க்ரீன் கலரில் வந்து ஆர்டரில் இருந்துச்சு. அந்த ஆர்டரில் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேன்சல் பண்ணதுனால உங்களுக்கு மறுபடியும் இந்த ரீப்ளேமெண்ட்டே போயிடுச்சு. ரீப்ளேமெண்ட்டு நீங்கள் இதுலேயே பார்த்து ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். இங்கேயே இருக்குது அவங்க ஸ்டேட்டஸ்.
இந்த இதான் நான் கேன்சல் பண்ணுறதுனால இது ஒரு டைம் நீங்கள் ரீப்ளேமெண்ட்டாக இருக்கட்டும் ரிட்டனாக இருக்கட்டும் கேன்சல் அதாவது ரிக்வஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் நீங்களே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியாது. அதை நம்ம கவனமாக ஞாபகத்தில் வச்சுங்க. கொஞ்சம் 7 நாள் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த 7 நாளில் ஒன் டைம் தான் பண்ண முடியும். அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துடுவோம் ரிட்டனுக்கு வந்துடுவோம். ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மோடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோடமும் எனக்கு ஒரு பிரச்சனை தான். ஆனால் இந்த போட்டு ஹெட்செட் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த ரிட்டர்ன் ரிக்வஸ்ட் போயிடுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மோடமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வாங்கியிருந்தாப்புல. அந்த ஃப்ரெண்டுகிட்ட இருந்து நானும் சரி நமக்கு ஒன்று வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நானுமே ஆர்டர் பண்ணேன். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அமேசானில் ரொம்ப லோ ப்ரைஸில் தான் ஆஃபராக போச்சு. அதாவது ஒரு 1700 ரூபாய்க்கு போச்சு. சரி நான் அதையும் ஒன்று வாங்கிட்டோம். ஒரு வேளை நமக்கு வந்த பொருள் தான் இப்படி வருதோ என்னன்னு தெரியல. போட்டு ஹெட்செட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நம்ம சைடு மிஸ்டேக் இருக்கிறதுனால அதை ரீப்ளேமெண்ட் போட்டு மறுபடியும் அதை கேன்சல் பண்ணிட்டேன். ரீப்ளேமெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டேன். நம்மள்ட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மோடம் வந்து நமக்கு கொஞ்சம் பிரச்சனை தருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியே சுத்தமாக கனெக்டிவிட்டியே ஆகலை. அதனால் அதை ரிட்டர்ன் நம்ம கொடுக்க போகிறோம். இது எப்படி ரீப்ளேமெண்ட் போடுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஒரு பொருளை கொடுக்கும்போது இப்போ நான் இதுவே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டாக லைவாக நம்ம டெமோ பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். வாங்க, உங்களோட அமேசான் ஆப்புக்குள்ளே போயிருங்க. உங்கள் பாருங்கள் மை ஆர்டர் அப்படின்றதுல போயிருங்க. மை ஆர்டரில் போனால் நீங்கள் என்னென்ன பொருள் வாங்கினீங்களோ நம்ம ஆல்ரெடி ரீப்ளேமெண்ட் கொடுத்து கேன்சல் பண்ணது கீழே இருக்குது போட்டு ஹெட்செட்டு. அதுக்கு மேலே தான் நம்ம வந்து அந்த மோடம் வாங்கியிருந்தோம். அந்த மோடத்தை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜனவரி 22 தான். இந்த வீடியோவும் நீங்கள் அப்போ தான் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 23 பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ. நான் 22 தான் டெலிவரி வாங்கியிருந்தேன். இப்போ ட்ராக்கிங் டீட்டெயில்ஸு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீப்ளே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். என்ன மிஸ்டேக் காரணம் அப்படிங்கிறதுனால கேட்குறாங்க. இந்த கீழே இருக்க நாட் ஒர்க்கிங்னே கொடுத்துருவோம். என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இதை கொடுக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாட் கனெக்ட்னு கொடுத்துருக்கேன். ரிட்டனாக கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வேணால் ரிட்டன் தான் கொடுக்க போகிறோம். மோடத்தை தான் ரிட்டர்ன் கொடுக்க போகிறோம். கிளிக் கொடுத்துட்டு கீழே நீங்கள் ரீப்ளேமெண்ட்டாக இருந்தால் ரீப்ளேமெண்ட் தான் ஆகும். கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. ஒவ்வொரு சேலர் பொறுத்திருக்கு. இங்கே இவங்களுமே பார்த்தீங்கன்னா ரீப்ளேமெண்ட் தான் பண்ணி தர்றாங்க. இந்த இடத்துல ரிட்டர்ன் ரிக்வஸ்ட் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ரிட்டர்ன் ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. எந்த தேதிக்கு உங்களுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கேயே அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. நம்ம இந்த இடத்துல ரீப்ளேமெண்ட் பார்த்தீங்கன்னா 00 தான் கிடது. கன்ஃபார்ம் ரிட்டர்ன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட பொருள் வந்து ரீப்ளேமெண்ட்டுக்கு வந்துருச்சு. இமெயில் நம்மளோட இமெயில் அட்ரஸுக்கு இமெயிலாக பேருன்னு சொல்லிட்டாங்க. கீழே வந்து இதை பார்த்துட்டு கீழே வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. கீழே கண்டினியூ கொடுத்துட்டு ஆர்டருங்கிற இடத்துக்கு போயிடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டுமாரோ அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இதுவுமே ரீப்ளேமெண்ட் தான் நமக்கு பண்ணி தர்றாங்க. ரீப்ளேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் வரும். இந்த ரீப்ளேமெண்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம ஆல்ரெடி அதை ரிக்வஸ்ட் கொடுத்து கூட கேன்சல் பண்ணிட்டோம். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டு ஹெட்செட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ டெலிவரி கொடுக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் கொடுத்துருவாங்க. டுமாரோ அதாவது எனக்கு நாளை காலையில் டெலிவரி கொடுக்குறாங்க. இடத்துல வேணுன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க பேக் பண்ணோடனே உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா நாளைக்கே எனக்கு டெலிவரி கொடுக்குறாங்க. அதாவது ப்ரைம் கஸ்டமருங்கிறதுனால உடனே ரீப்ளேமெண்ட்டு பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ரிட்டன் இது மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுக்கு வந்து ரிட்டன் ரீப்ளேமெண்ட் இருக்குது. அதாவது இந்த பொருளை ஒவ்வொரு பொருளும் நீங்கள் ஆர்டர் பண்ணையில் அஃபிஷியலான சேலர் அப்படின்னா அவங்க வந்து ரீப்ளேமெண்ட் தான் கொடுப்பாங்க, ரிட்டன் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற இந்த இடத்துல பார்த்துக்கணும். நான் இப்போ வாங்கியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1700 தான் போச்சு. இன்றைக்கி விலை பார்த்தீங்கன்னா 2179 போகுது. இந்த கீழே அந்த பொருளுக்கு கீழேயே ரீப்ளேமெண்ட் ரிட்டன்னு போட்டிருப்பாங்க. நல்லா பார்த்துக்கணும். ரீப்ளேமெண்ட் 7 days ரீப்ளேமெண்ட் மட்டும் தான் போட்டுருவாங்க. அதனால் நமக்கு ரீப்ளேமெண்ட் தான் மாற்றி தருவாங்க. ரிட்டன் அப்படின்னு போட்டிருந்தா ரிட்டனு கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. ஒரு சில பொருளும் இருக்குது. இப்போ வேறு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். வேறு ஒரு பிராண்டு பொருள். இது அமேசான் பொருள் பிராண்டு அப்படிங்கும்போது அவங்க ரீப்ளேமெண்ட் தான் பண்ணி தருவாங்க.
ஒவ்வொரு பொருளுக்குமே மாறிடும். இது எந்த பொருள் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ரீப்ளேமெண்ட் இது ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரீப்ளேமெண்ட் தான் இருக்குது அப்படிங்கப்போ பட்சத்தில் நீங்கள் கஸ்டமர் கேர்கிட்ட, அதாவது கஸ்டமர் கேர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரீப்ளேமெண்ட்டாக மாற்றி ரிட்டனாக மாற்றி கொடுத்துருவாங்க. அதாவது இந்த ரீப்ளேமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு அவங்க வந்து ரீப்ளேமெண்ட் கேன்சல் பண்ணிட்டு சுத்தமாக ரிட்டர்ன், அதாவது உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் எப்படி பே பண்ணீங்களோ அப்படியே வந்து பண்ணிடுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் தேவையில்லை, எனக்கு ரீப்ளேமெண்ட் கொடுத்தா போதும். அதனால் நான் வந்து ரீப்ளேமெண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் நீங்கள் ரீப்ளேமெண்ட் தான் ப்ரோ ஆகுது எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேர்கிட்ட தான் பேசணும். கஸ்டமர் கேர்கிட்ட பேசிட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து ஆட் ஆயிரும். அதாவது வந்து பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2 டேஸில் வந்து உங்களோட பேமெண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் எப்படி கொடுத்தீங்க, ஒருவேளை நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் எதுவுமே கொடுக்கல கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நீங்கள் அமேசான் பே பேலன்ஸை நீங்கள் ரிட்டர்ன் ரீப்ளேமெண்ட் கொடுக்கையிலேயே அவங்க கேட்டிருப்பாங்க, அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு பேமெண்ட்டு பேங்க்கு வந்து சேர்ந்துடும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க.